ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இஞ்சி விவசாயம் பண்ண போகிறேன். முதல்ல ஒரு இஞ்சி விவசாயம் பண்ணி வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் உள்ள நிறை குறைகளெல்லாம் மாற்றி இதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு வாட்டி மண்ணை நல்லபடியாக கிளையில் பண்ணி போட்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் இங்கே மண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய மண் வந்து நம்ம நெல் நட்ட வயலை தேர்ந்தெடுங்க, இல்லைன்னா மரவள்ளி நட்ட வயலை தேர்ந்தெடுங்க. இப்போது முதல்ல ஒரு வாட்டி கிளைச்சி நான் சமதரம் பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டு 15 நாள் காய விட்டேன். அடுத்து ரெண்டாவது வேலை ஆரம்பிக்கிறேன். பாருங்க, பதினஞ்சு நாள் காய்ஞ்சதுக்கு அப்புறமா இந்த காயப்போட்ட சாணி எடுத்துட்டு வந்து அதை விரிச்சு போடுறேன். பாருங்க, அந்த சாணி விரிச்சு போட்டாச்சு. அந்த சாணிக்கு மேலே கடல் செங்கு, நான் முதல்ல தான் கடல் செங்கை வாங்கி தண்ணி ஊற்றி நீரை வச்சேன், பவுடராக்கி போட்டேன். இப்போ அந்த சங்கு அப்படியே போடுறேன். இந்த பாருங்க, பரலா இருக்கு, இந்த மாதிரி போடுங்க. இந்த சாணிக்கு மேலே சங்கு போட்டது பார்த்தீங்க. இப்போ அதை கிளையல் பண்ணி உள்ளே ஆக்கணும். முதல்ல ஆரம்பத்திலே கிளையல் பண்ணும்போது கட்டைகள் இருந்தால் கண்டிப்பாக பவுடர் பண்ணிங்க. கட்டைகள் இருக்கக்கூடாது. அந்த ஏதாவது உடையாத கட்டைகள் இருந்தால் இப்போ அந்த கட்டைகளை உடைச்சிங்க. கிளையல் பண்ணியாச்சு. இனி ஏதாவது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்த நல்ல சம நிரப்பாக லெவல் பண்ணுங்க. ஓகே, லெவல் பண்ணியாச்சு. இனி இதை 10 நாளைக்கு அப்படியே காய விடணும். இனி அடுத்து விதை நடுறது தான். அப்போ மீட் பண்ணுவோம். என்னுடைய சிறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம்.